அன்னபூர்ணா பேரை கேட்டாலே அதிருதில்ல. அந்த மாதிரி அரசியலில் ஒரு இனிப்பு கடை பிரச்சனை இந்தியா முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் சீனிவாசன் அவர் கோவையில் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீனிவாசன் நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜிஎஸ்டி பற்றி கருத்து தெரிவித்தார். பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்லை, ஆனால் உள்ளே வைக்கிற க்ரீமுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, இனிப்புக்கு கிடையாது, காரத்துக்கு ஜிஎஸ்டி, அதனால் எங்கள் கம்ப்யூட்டரே பில்லு போட திணறுது அப்படின்னு ஒரு நகைச்சுவை கலந்து தன்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தினார். ஆனால் இதை கேட்டு சிரித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து அவரை தனியாக கூப்பிட்டு சந்தித்து பேசினாங்க. அப்போது அவர் எழுப்பி நின்று மன்னிப்புக்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியாகி வைரல் ஆகிட்டு. அவ்வளோதான். இந்தியா ஃபுல்லாக பெரிய கொந்தளிப்பு. அரசியல் ரீதியாக ராகுல் காந்தி கண்டனம், கார்கே கண்டனம், ஜெயக்குமார் கண்டனம், அதிமுக கண்டனம், கனிமொழி கண்டனம், இப்படி எல்லோரும் கண்டன கவி இதை பிஜேபி மேலே பாய்ச்சி தொடர்ந்து வீசிக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா அன்னபூர்ணா ஒரே நாளில் இந்தியா முழுவதும் பரவலாகிவிட்டு. முன்னால் சனாதனம் அப்படின்னு பிரச்சனை வரும்போது உதயநிதி சொன்னதை எப்படி இந்தியா ஃபுல்லாக கொண்டு போனாங்களோ பிஜேபிக்காரங்க, அதே மாதிரி இப்போ இந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சிட்டு இதன் காரணமாக போராட்டமே நடத்த காங்கிரஸ் முடிவு பண்ணி அறிவிச்சிருக்கு. இதன் காரணமாக தன் சொந்த தொழிலே இந்த மாதிரி நடந்ததுனால மேலும் பிரச்சனை பாய்ன்னு சொல்லி அண்ணாமலை அங்கேருந்து லண்டன்லேருந்து இங்கே ஒரு அறிக்கை விட்டு பாஜகவினர் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வெளியிட்ட செயலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பிரச்சனை மேலும் உச்சத்துக்கு போயிருக்கிறது.